விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்திற்கு முன்னோட்டமாக லடாக்கில் ஹோப் எனப்படும் கோள்கள் ஆய்வுக்கான இமயமலை மையம் திட்டத்தை இஸ்ரோ செயல்படுத்தியுள்ளது. ஹோப் திட்டத்திற்காக கடல் மட்டத்தில் இருந்து 4530 மீட்டர் உயரத்தில் உள்ள லடாக்கின் டிசோகார் பள்ளத்தாக்கில் அனலாக் மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. வேற்றுக்கோள்களில் இருக்கும் சூழலை ஒரு கலனுக்குள் உருவாக்கி அங்கு தங்கியிருந்து ஆய்வு செய்வதையே அனலாக் ஆய்வு என்கிறார்கள். குறைந்த காற்றழுத்தம், உப்புத்தன்மை கொண்ட நிரந்தர பனித்தளம், அதிக குளிர், அதிக புற ஊதா கதிர்களின் தாக்கம் என செவ்வாய்க்கோளின் தொடக்க கால சூழல் நிலவுவதாலேயே டிசோகார் பள்ளத்தாக்கில் ஆய்வு மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு ஆகஸ்ட் 1 முதல் 10ஆம் தேதி வரை 2 பேர் தங்கியிருந்து ஆய்வு மேற்கொள்வார்கள். ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட 2 கலன்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 26 அடி விட்டம் கொண்ட கலன் தங்குவதற்காகவும் 16 அடி விட்டம் கொண்ட கலன் ஆய்வுக்காகவும் அமைக்கப்பட்டுள்ளன. நீர் மூலம் தாவரங்களை வளர்ப்பது, சமையல், கழிவறை என அனைத்து வசதிகளும் இம்மையத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் உடல் மற்றும் உடற்செயலியல் செயல்பாடுகள், குறைந்த ஆக்சிஜன் உள்ளிட்டவற்றால் என்ன தாக்கம் ஏற்படுகிறது என்பதை ஆய்வு செய்வார்கள். செவ்வாய் நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்திற்கான முக்கிய மைல்கல் திட்டமாக இது பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.